உங்கள் குழந்தைங்க பாப்கார்ன் வேணும்னு கேட்டாங்கன்னா மக்கானாவை வச்சு இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனிமேல் பாப்கார்ன் பக்கமே போக மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு மக்கானா எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், காஷ்மீர் மிளகாய் தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா, உப்பு, பெரி பெரி மசாலா இது எல்லாத்தையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மசாலாவோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்து கடாயில் 2 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்க மக்கானாவை சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கையில் எடுத்து உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா முறுமுறுன்னு உடையணுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். இனி பாப்கார்ன் பக்கமே போக மாட்டாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக கூட வச்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரெசிபி பிடிச்சவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பட்டனையும் தட்டிடுங்க. பாய்.